2000 ஆண்டுகளா அந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது. அவர் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாங்க மக்களோட மக்களா நின்று பார்த்துட்டோம். வேறியில அவங்களதான் அதிகாரிகள் தான் கேட்கணும். ஏன் தடுத்து நிறுத்தினாங்க, ஏன் அனுமதிக்கல. பொங்கலுக்கு சிறப்பா நடந்துச்சு. வாழ்த்துக்கள். திருச்செந்தூர்ல லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் அமைச்சர் பெயர்பாடுகள் பிரமாதம் வந்ததுக்கு நம்முடைய மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் ரொம்ப சிறப்பா செயல்பட்டிருக்காங்க. அதிகாரிகள் இன்னைக்கு நிலையில ரொம்ப மெத்தன போக்கை கடைபிடிச்சிருக்காங்க. யாரு கட்டுப்படுத்திருக்கு எங்க பொறுத்து தெரியல. ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில தான் இன்னைக்கு இறைவனர்கள் நல்ல மாதிரி முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தி இருக்கலாம். அதான் என்னுடைய பார்வை. 2000 ஆண்டுகளா அந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது. அவர் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாங்க மக்களோட மக்களா நின்று பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா நாம ஏதாவது சொல்லி ஒரு நல்ல ஆட்சிக்கு 24 மணி நேரம் ஒழிக்கின்ற முதலமைச்சருடைய நற்பெயருக்கோ இந்த அறநிலையத்துறை பக்தி இயக்கத்தை விட நல்லா சிறப்பா செயல்படுற மாண்புமிகு அமைச்சருக்கோ எந்தவித கலப்பம் வந்துடக்கூடாது. நான் பக்தரோட மக்களா பத்தோட முதலாம் நின்று பார்த்தா இறைவன் கூட பார்க்க முடியல. இருந்தாலும் இன்னொரு பார்த்துடுவாங்க அப்படின்ட்டு நான் இப்போ குற்றத்துக்கு போயிட்டு இருக்கேன். அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் தங்களை அதிகாரிகள் நினைச்சுக்கணும். அதிகாரிகளா இருக்கணும். பிரச்சனை அதுதான். வேறியில அவங்களதான் அதிகாரிகள் தான் கேட்கணும். ஏன் தடுத்து நிறுத்தினாங்க, ஏன் அனுமதிக்கல. ஒருவேளை தெலுங்கானா முன்னாள் ஆளுநருக்கு மரியாதை கொடுக்கணும், சட்டமன்ற உறுப்பினர் பின்னாடி நிற்கிறதுலாம் நினைச்சாங்களா தெரியல. ரைட். எனிவே பக்தர்கள் மகிழ்ச்சியா இருந்தா மகிழ்ச்சி தான்.